வணக்கம். நாம் இப்போ யோகாசனம் பார்க்கலாம். டெய்லி 5 மினிட்ஸ் பண்ணால் யோகா உடம்புக்கு நல்லது, மனசுக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கும். நீங்களும் இந்த யோகா பண்ணுங்கள். டெய்லியும் யோகா பண்ணுங்கள். மனசுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. ஃபஸ்ட்டு பத்மாசனம் பார்க்கலாம். இது தியானம் செய்வதற்கு ஏற்ற ஆசனம். இடுப்பு பகுதி மற்றும் வயிற்றின் இரத்த ஓட்டம் சரிப்படுத்தப்படுகிறது. இதனால் தண்டுவட அடி எலும்பு மற்றும் முதுகு தண்டுவட எலும்புகளை வலுப்படுத்துகிறது. ஆரம்பத்தில் செய்யும்போது கால்களில் தாங்க முடியாத வலி ஏற்படும். அடுத்த ஆசனம் நாம் யோக முத்ராசனம் பார்க்கலாம். நம்ம வஜ்ராசனம் பார்க்கலாம். வஜ்ரம் என்பது இந்திரனின் ஆயுதத்தின் பெயர். 2 காலையும் பின்புறமாக மடித்து மண்டியிட்டு அமர வேண்டும். 2 பாதங்களில் பெருவிரல் ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறு வைக்கவும். கைகள் 2ஐயும் முழங்காலில் மீது வைக்கவும். அடுத்த ஆசனம் வஜ்ராசனம் போட்டு யோக முத்ராவில் அமர வேண்டும். 2 கைகளையும் பின்பக்கமாக கட்டி யோக முத்ராவில் அமர்ந்து மெதுவாக தலையை கீழே குனிய வேண்டும். அடுத்த ஆசனம் அடுத்த யோகாசனம் ஜானு சிரசாசனம். ஜானும் முழங்கால், சிரசு, தலை. இந்த தலை முழங்காலை தொடுவதால் இப்பெயர் சுறுசுறுப்பு ஜானு சிரசாசனம் என அதிகமாகும். சோம்பேறித்தனம் குறையும்.